இவரோட போட்டோ பேனர் பல இடத்துல தெரியுது, நியூஸ்ல, டிஸ்கஷன்ல. அதுவும் ஏன் இன்னும் இவ்ளோ ஹைப் தராங்க? உனக்கு இது ஃபர்ஸ்ட் ஓட்டிங் தானே கண்ணா? அவர் 2017ல இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு சிஎம்மா இருந்த பீரியட்ல அவர் என்ன பண்ணாருன்னு என் அனுபவத்தை சொல்றேன் கேளு. 2014ல நீட் ப்ராப்ளம் வந்தப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க மெடிக்கல் காலேஜ் வாசல் வரைக்கும் போக முடியுமான்னு நிறைய பேர் இங்க யோசிக்கவே இல்ல. ஆனா 7.5 இன்டர்னல் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்தப்ப ஒரு குடும்பத்தோட கனவு மட்டும் இல்லாம ஒரு சொசைட்டியோட கான்பிடன்ஸும் திரும்ப வந்துச்சு. ஸ்கூல் படிப்பு முடிஞ்ச பசங்க கையில லேப்டாப், காலேஜ் போகும் பொண்ணு கையில ஸ்கூட்டர், வில்லேஜ்ல அம்மா மினி கிளினிக். அதுவும் கோவிட் கிரைசிஸ் வந்தப்ப ஸ்பீச் முக்கியம் இல்ல, டெசிஷன் தான் முக்கியம். குடிமராமத்து ஸ்கீம் மூலமா ஏறி தூர்வாரின காலம் இப்ப வரைக்கும் நம்ம விவசாயிகளுக்கு அது எவ்வளவு பெரிய நன்மை தருது தெரியுமா? ரோடு, பிரிட்ஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு. மா, இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் மாதிரி இல்ல. இல்ல கண்ணா, இதெல்லாம் நடக்க ஒரு ஸ்டடி லீடர்ஷிப் தேவை. ஒரு புது முதல்வரா இவர் வந்தப்ப இவர் மேல மக்களுக்கு இருந்த அவநம்பிக்கைய உடைச்சு 4 வருஷம் ஆட்சிய சிறப்பா பண்ணாரு. 2017ல இருந்து 2021ல இதை நம்ம பார்த்தோம். இப்போ உனக்கான கேள்வி இது, 2026ல தமிழ்நாடு எங்க போகணும் நீயே சொல்லு. அனுபவம் இருக்கிறவங்க கையில சிஸ்டம் இருக்கணும், மக்களை புரிஞ்சுக்கிட்ட மனசு இருக்கணும், டெசிஷன் எடுக்கிற நேரத்துல நடுங்காத நெஞ்சம் இருக்கணும், அதுவும் மக்களோட மக்களா இருக்கணும். அப்போ நான் இவர பக்கம் வரணும். இப்ப புரியுதா கண்ணா மக்கள் ஏன் இவரை இன்னும் நம்புறாங்கன்னு? இவரு வந்தா இது மக்களோட ஆட்சியா இருக்கும்.